கும்பமேளா அப்படின்னு நம்ம வந்து அதை பேரை எடுத்தாலே நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு பேர் கண்டிப்பாக ஞாபகம் வரும், மோனாலிசா. ஸோ மோனாலிசா தப்பிச்சிட்டாங்கப்பா, பெரிய விஷயத்துலேருந்து பெரிய ஒரு இதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம், என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு? கும்பமேளா மூலியமாக வந்துட்டு டிஜிட்டலில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க, யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் வந்து அவங்கள படங்களில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்கள ஃபுல்லாக மாற்றி செம்ம மாடர்ன் ஆக்கி ஹீரோயினுக்கு நிகராக அவரை வந்து அவங்கள மாற்றி வச்சு நடிக்கிறதுக்கான ஆக்டிங் கோர்ஸும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கட்டத்துல இதே டைரக்டர் கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இருக்கிற ஒரு பெண் வந்து ஒரு கொஞ்சம் ஃபாலோவர்ஸோட கொஞ்சம் நல்ல அழகா இருக்கக்கூடிய பெண்ணு கிட்ட அவர் கான்டாக்ட் பண்ணிட்டு நான் உன்னை ஹீரோயின் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி எப்படி மோனாலிசாக்கு பண்ணாரோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் வந்து பேசியிருக்காரு. ஸோ யூஸ்வலாகவே இன்ஸ்டாகிராம்ல வந்து சில பேர் வந்து நான் ஃபேம் ஆகணும், படங்கள்ல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்க, ஸோ இவரும் பெரிய டைரக்டர், ஸோ இவருக்கு சொல்றது உண்மையா இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணும் நம்பி அவர் கூட வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவரை பார்க்க போயிருக்காங்க. ஸோ இந்த கட்டத்தில் அவர் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எப்போடா இப்போ தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த டைரக்டர் கிட்ட, அந்த இன்ஸ்டாகிராம் பிரபலமா இருந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் கிட்ட இருந்து விலகி வெளியில வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ இந்த கட்டத்தில் மோனாலிசாக்கும் திரும்பவும் இதே மாதிரி நடக்குதே அப்படிங்கிற கட்டத்தில் இப்போ அந்த பொண்ணு வந்து தைரியமா வந்து புகார் கொடுத்திருக்காங்க. மோனாலிசாக்கு பண்ண மாதிரியே எனக்கும் பண்ணியிருக்காரு. இப்போ மோனாலிசா இவ்வளோ ஃபேம் ஆகி இப்போ இப்படி இருக்கா, பட் அவளுக்கும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து இவர் இப்படி இந்த மாதிரி பாலியல் ரீதியா என்ன துன்புறுத்துறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிக்கலாம் வைக்க போறது கிடையாது, படங்கள்ல என்ன நடிக்க வைக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து விலகின. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீ வரலன்னா நான் தற்கொலை முயற்சி செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ரெசார்ட்டுக்கு வர வச்சாரு. அங்க போதை மருந்து கொடுத்து அங்கேயும் என்ன பாலியல் ரீதியான தொந்தரவுகள் பண்ணாரு. ஸோ இவர் வந்து கண்டிப்பா வந்து அரெஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புகாரை கொடுத்த உடனே டெல்லியில அந்த டைரக்டரை இப்போ அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து சிறையில் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கேஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மோனாலிசா உண்மையிலே தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.